Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Windows அப்ளிகேஷன்ல ஒரு XML ஃபைலை SQL ல இருந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மள ஒரு ஃபார்ம் ஒன்னு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சோ நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு XML ஃபைல் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பட்டனை நான் வந்து டிராக் பண்ணி போட்டுக்கறேன். தென் இதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்க அப்படினா அந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில நம்மளோட பட்டனோட நேம் நம்ம மாத்திக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா create file அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டன்லேயே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் ஈவெண்ட்க்கு வந்துடும். ஸோ நம்ம SQL யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட SQL கிளைண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். தென் ஆடில் எக்ஸிஸ்டிங் ஐட்டமில் நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வரும். நம்ம டேபிள்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தோன்னா நமக்கு டேட்டாபேஸ் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் ஆட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம SQL கனெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ SQL கனெக்ஷன் ஸ்பேஸ் கான் ஈக்குவல் டு நியூ SQL கனெக்ஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் str அப்படின்றதில் நான் என்னோடய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட str அப்படின்ற வேரியபிளை நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம SQL டேட்டா அடாப்டருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ SQL டேட்டா அடாப்டர் ஸ்பேஸ் DA அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா செட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா SQL டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக டேட்டா செட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ டேட்டா செட் ஸ்பேஸ் DS ஈக்குவல் டு நியூ டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம ஒரு கொரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் SQL அப்படின்ற கொரியை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மூலிமா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஃபோ அப்படின்றத நான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்மளோட கோடிங்கை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ட்ரை கேட்ச் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸெப்ஷன் ஸ்பேஸ் EX அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸெப்ஷனை நம்ம ஒரு மெசேஜில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மெசேஜ் பாக்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா EX டாட் மெசேஜ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நம்ம ட்ரையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நம்ம கனெக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கான் டாட் ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு கனெக்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. தென் நம்ம டேட்டா அடாப்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வேரியபிள்ஸை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் நம்ம டேட்டா அடாப்டர் நம்ம queryயையும் கனெக்ஷனையும் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ SQLன்றது query. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன். ஸோ CON அப்படின்ற கனெக்ஷனை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டேட்டா செட் யூஸ் பண்ணி அதாவது டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் DS அப்படின்றது டேட்டா செட்டை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. தென் நம்ம கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் டாட் க்ளோஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட XML டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா செட் யூஸ் பண்ணி நான் வந்து XML டாக்குமெண்ட்டை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ DS டாட் ரைட் XML. ஸோ என்ன நேமில் நமக்கு ரைட் ஆகணும் அப்படின்றத நம்ம உள்ளே கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட டேபிள் நேமே கொடுத்துக்கலாம். ஸோ info டாட் XML அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு XML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனப்புறம் ஜஸ்ட் நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸில் நம்மளோட மெசேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் XML ஃபைல் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத நான் கொடுக்குறேன். XML ஃபைல் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடிங்ஸ் எல்லாமே நம்ம
போட்டாச்சு. நம்மளோட எஸ்கியூஎல்லேருந்து நம்ம ஒரு XML ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ F6 வந்து பில்டுக்காக, ஸோ பில் ஸ்டார்டட், தென் பில் சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம F5 ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம F5 ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளோட ஃபார்ம் லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட் ஃபைல் அப்படின்ற பட்டன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் நமக்கு வந்துச்சு, XML கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபைல் நம்ம எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சொல்யூஷன் இருக்கிற இடத்துலையே நம்ம பின்னில் டீபக்குள்ளே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த info.xml அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு XML ஃபைலில் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ டேட்டா பேஸில் நான் பார்த்திங்க அப்படின்னா 16 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். எல்லா வேல்யூஸுமே நமக்கு கரெக்டாக டேபிளில் நமக்கு அசைன் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம SQL மூலியமாக நம்மளோட ஃபைல்ஸை வந்து நம்ம XML-ஆக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudorjobs.com லாகின் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.